அவர்களுடைய ஆத்மா உங்களை தேடி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு துடிச்சு கொண்டிருக்கு. நீங்க அவரை தேடுறதை விட அவர் உங்களை தேடி வரணும் அப்படின்னு தனக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்காரு. திடீர்னு இன்னைக்கு உங்களுடைய ஒரு இனம் புரியாத உங்களுக்கு ஒரு படபடப்பு வருது. உங்க நபர்களுடைய எண்ணங்கள் அதிகமாக வருது. ஓடி போய் உங்க நபர்களுடைய போட்டோவை பார்க்குறீங்க, மெசேஜை பார்க்குறீங்க. ஏன் எனக்கு மட்டும் இப்படி அவன் பேச மாட்டானா, அவ பேச மாட்டானா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வருது அப்படின்னா அவர் மனசுக்குள்ள உங்களை பத்தி நினைச்சு கொண்டிருக்காரு. அப்படின்றதுனாலதான் உங்களுக்கு அந்த படபடப்பு அப்படின்ற ஒரு விஷயம் ஃபீல் ஆகுதான். ஓகே, ஸோ அப்படி உங்களுக்கெல்லாம் ஃபீல் ஆகுது அப்படின்னா அவர் மனசுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய அந்த ரகசியம் என்ன அப்படின்னா, அன்பே நான் உன்னை விட்டு போனது ஒரு நிம்மதியை தரும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு இப்போதான் தெரியுது உன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே தவறுதலாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு. ஏன்னா உன்னை விட்டு போகும்போது இதில் ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு நான் தப்பிச்சு ஓடுற மாதிரி ஒன்று. ஆனால் இந்த நிம்மதியே ஒரு மாயை தான், ஒரு மாயையை நோக்கி தான் நான் ஓடி இருக்கேன் அப்படின்றது இப்போ தான் எனக்கு புரியுது. உன் கூட இருந்தப்போ எனக்கு கிடைச்ச அந்த பாதுகாப்பு, அந்த செக்யூரிட்டி இப்போ எனக்கு எல்லாம் கிடைக்கிறது கிடையாது. நான் ரொம்பவே மன வருத்தத்தில் இருக்கேன். எனக்கு கொடுத்த அந்த பாதுகாப்பும் அந்த அக்கறையும் நான் இப்போ தேடினாலும் யாருக்கிட்டேயுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ வெளியில் நான் ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டிட்டாலும் என்னுடைய ஒவ்வொரு தனிமையிலையும் ஒவ்வொரு நேரமும் உன்னுடைய ஞாபகங்கள் மட்டும்தான் என்னுடைய மனசில் ரொம்ப நிரம்பி வழியுது. நான் ஒரு மாற்றத்தை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அந்த மாற்றம் எதை நோக்கி அப்படின்னா, இதெல்லாம் போதும், இது எல்லாத்தையுமே முடிச்சு கொள்ளலாம், எல்லாத்தையுமே மாற்றி அமைத்து கொள்ளலாம். 2 பேத்துக்குமே மனக்கசப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அந்த மனக்கசப்பு எல்லாத்தையுமே நான் சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீ அந்த பேசி சிரித்த ஒவ்வொரு வினாடியும், உன் கைகளை பிடிச்சி கொண்டிருந்த வினாடியும், உன் தோள்களை சாஞ்சு கொண்டிருந்த வினாடியும், உன்னை கட்டி அணைச்சி கொண்டிருந்த வினாடியும் தான் என் வாழ்க்கையில் நான் ரொம்ப செக்யூராக ஃபீல் பண்ண அந்த டைம் அப்படின்றது இப்போ தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நான் உனக்கு மிகப்பெரிய ஒரு துரோகம் பண்ணிட்டேன், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன். யாருமே நம்ப வச்சு பண்ணக்கூடாத அளவுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணதுக்கான ஏமாற்றமும் ஒரு வழியையும் ஒரு கர்மாவும் தான் என்னை விடாமல் துரத்திட்டு இருக்கு. கர்மா அடிக்கிற அடிகள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்குது அப்படின்னா, மீண்டுமே என்னால் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக்கை தான் எனக்கு கொடுக்குது. இந்த கர்மாவோட பாடத்தில் தான் நானுமே கற்றுக்கொண்டேன் நீ அன்னைக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் மற்றவங்ககிட்ட கேட்குறதும் ஒன்றே ஒன்று தான், உன்னை சுற்றி இருக்க நபர்கள்கிட்ட நான் கேட்குறதும் ஒன்றே ஒன்று தான். என்ன அப்படின்னா, ஒரு மாற்றம் வேணும் எனக்கு. இந்த காதலில் ஒரு மாற்றம் வேணும். இந்த காதலில் நான் உங்ககிட்ட வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், உன் கூட இணைஞ்சு வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். பட் அதுக்கான ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கிறது அப்படின்றது தெரிய மாட்டேனுது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் என் மனதார நான் உணர்றேன். அது என்ன அப்படின்னா, என்னுடைய மனதளவில் நான் உங்ககிட்ட நெருங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். உன் கூட இருந்த அந்த டைம்கள், அந்த முக்கியமான அந்த தருணங்கள், இது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையை ரொம்ப இனிமையாக்கக்கூடிய ஒரு விஷயம். இருந்த அந்த சந்தோஷமான நினைவுகளையும் அந்த தருணங்களையும் உன்னை தவிர எனக்கு வேற யாருமே தர முடியாது. என்னுடைய வாழ்க்கையில நீ தான் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கிற அப்படின்றத காலங்கள் கடந்து போன பிறகு இப்போதான் நானே அதை உணர்ந்து கொண்டேன். இது எல்லாமே என்னுடைய தப்பு தான், எதுலையுமே உன்னுடைய தப்பு அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. நான் பண்ண விஷயங்கள், நான் கற்பனை பண்ணிட்டு நான் பண்ண விஷயங்கள் எல்லாமே எனக்கு ஒரு பாதகமான ஒரு விளைவை தான் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஆனால் டிவைனில் எங்கேயோ எனக்கு ஒரு தூது வருது, இது எனக்கான டைம். எஸ், இந்த டைமிங்கில் நான் உங்ககிட்ட வந்துடணும், இந்த டைமிங்கில் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரியும். சில டைம் பார்த்தா எனக்கு தூக்கம் அப்படின்றது சுத்தமாக கிடையாது. இரவுகளாக இருக்கட்டும், அது இந்த டைம் தான் அப்படின்னு சொல்ல முடியலை. பட் உன்னுடைய ஞாபகங்கள் எனக்கு பல மடங்கு அதிகமாக வருது. இரவுகளில் கூட தூக்கத்தை தொலைச்சி நான் உன்னை பற்றி யோசித்த இரவுகள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஃபோனை எடுத்து எத்தனையோ தடவை பார்க்குறேன் உனக்கு கதைப்பமா அப்படின்னு. பட் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு பயமாக இருக்குது. இப்போ உங்ககிட்ட பேசினா அப்படின்னா கூட உன்னுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பயமும், இந்த காதலில் இந்த சுச்சுவேஷன் எங்கால போகும் அப்படின்ற ஒரு பயமும் தான் என்னை ஸ்டெப் எடுக்க விடாமல் இருக்கே தவிர்த்து என் மனசில் நீ இல்லாமல்லாம் கிடையாது. இந்த காதலில் ஒரு சில ஃப்ரீடம் எனக்கு கொடுக்காம நீ விட்டுட்டேயோ அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு வேணுங்கிற அந்த ஃப்ரீடத்தை கொடுத்துருந்தா நான்
இன்னும் உன் கூட இருந்திருப்பேன். நீ என்னை ரொம்ப இறுக்கி நசுக்கிற மாதிரி பண்ணிட்டான். அதே மாதிரி தான் நானுமே ஒரு சில நிமிஷங்களில் ஒரு சில விஷயத்தில் நானுமே உன்னை ரொம்ப இறுக்கி கசக்கிற மாதிரி நடந்துட்டேன். உனக்கான ஃப்ரீடமே நான் கொடுக்காம ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டேன். அப்படின்றதுனாலேயே நீயும் நானும் பிரிகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணிகளாக இது அமைஞ்சிருச்சு. ஆனால் நான் நினைக்க கிடையாது. இந்த பிரிவு அப்படின்றதுல கூட கொஞ்சம் ஹீல் பண்ணிவிட்டு அந்த கோபத்தில் அகெயின் வந்து சேர்ந்துடணும்னு தான் ஆசைப்பட்டேன். பட் இந்த பிரிவு அப்படின்ற விஷயமே இவ்வளோ பெரிய பாதைக்கு 2 பேரையுமே திருப்பி வேறு வேறு திசைகளுக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படின்றது சுத்தமாக நான் நினைக்க கிடையாது. இப்போது நான் இருக்கிறது தனிமை அப்படின்ற ஒரு அன்னையோனோட அரவணைப்பில் தான் நான் இருக்கேன். என்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயமுமே எனக்கு நெகட்டிவாக தெரியுது, தப்பாக தெரியுது. யாரோ என்னை தப்பாக கைட் பண்ணுறாங்களோ, யாரோ என்னை தப்பாக யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாங்களோ இப்படின்ற ஒரு விஷயந்தான் எனக்கு அதிகமாக தோணுது. இதுதான் ரைட் டைம் உங்ககிட்ட பேச, என்னுடைய மன எண்ணங்களை வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கான ஸ்டெப்பை என்னால் முன்னோக்கி எடுத்து வைக்க முடியல. அது ஓகே அப்படின்னு எடுத்து வைக்கும்போது ஓகே இதுக்கான டைம் இது கிடையாது, நான் இப்போ கிடைச்சா நீ இப்படி ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கட் பண்ணி மாயைக்குள்ளேயே என்னுடைய மனது சிக்கப்பட்டுக்கிட்டு அப்படியே பின்னோக்கி வந்துடுறேன். மாதிரி என் மனசில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயத்த ஓப்பனாக பேசுகிறதுக்கான ஃப்ரீடம் வந்து எனக்குமே இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு நபர்களுக்கு இந்த சூழ்நிலைக்கு நான் ரொம்ப தான் கட்டுப்பட்டுட்டு இருக்கணும், ஓவராக தான் பண்ணுறணும் அப்படின்றது எனக்கு தோணுது. ஆனால் என்ன நடக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த சுச்சுவேஷன்ஸ் தான் என்னை கட்டி போடுதா அல்லது இந்த சுச்சுவேஷன்ஸில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் என்னை இருக்கிறாங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் உனக்கு தெரியாது, நான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி உன்னை பற்றின ஒரு விஷயத்த வந்து சொல்லலாம், பேசலாம், நம்மளை பற்றின விஷயத்த கதைக்கலாம் அப்படின்னு நான் உன்னை தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சேன். பற்றி மனதளவில் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டேன். அந்த விஷயத்த நான் கேள்விப்பட்ட உடனேயே நான் சுக்கு நூறாக உடஞ்சிட்டேன். நான் உங்ககிட்ட பேச வந்தது, தெரிவிக்க வந்தது வேறொரு விஷயம். நான் உன் சைடில் இருந்து கேள்விப்பட்ட அந்த விஷயம் இருக்குல்ல, அது என்ன சுக்கு நூறாக உடைச்சிடுச்சுன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும், இப்படி நடக்கும் அப்படின்னு நான் சுத்தமாக எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் நடந்துச்சு. அப்படின்றதுல எனக்கு ரொம்ப மன வருத்தம் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ அதனாலேயே எனக்கு தூக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் போயிடுச்சு. 2 பேரும் இருந்த அந்த நொடிகள், கடந்த அந்த விஷயங்கள், கடந்து போன அந்த இடங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது என் நெஞ்சு அப்படியே பாரம் ஆகுது. அப்படியே நான் பவர் இல்லாமல் அப்படியே உறைஞ்சு போன மாதிரி ஆகிறேன். ஏன்னா உனக்கு தெரியுமா, பலமுறை நான் உனக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு உன் நம்பரை டைப் பண்ணிவிட்டு அப்புறம் பயத்தில் அதை டிலீட் பண்ணியிருக்கேன். நீ என்னை ஏற்றுப்பியா மாட்டியா அப்படின்றதுல எனக்கு ரொம்ப ஒரு தயக்கமும் என்னை ஒவ்வொரு நேரமும் முள்ளு மாதிரி குத்திட்டுருக்கு. அதாவது நான் மனதார உன் கூட எப்போவுமே இணைஞ்சு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு தான் இருக்கு, நீ எனக்கான நபர், நீ எனக்கான பார்ட்னர் அப்படின்னு அதை சொல்லிட்டு தான் இருக்கு. ஆனால் மனசுக்குள்ளே அதை உறுத்துது. இந்த காதலும் நான் இழந்த அந்த விஷயமும் திரும்ப எனக்கு கிடைக்குமா அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு டவுட்டாக தான் இருக்குது. அந்த டவுட்டே மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை எனக்கு தந்து கொண்டிருக்கு. ஏற்றுக்கொள்றியோ ஏற்றுக்கொள்ளலையோ, ஆனால் நீ இல்லாத இந்த இரவுகள் நான் ஒவ்வொரு நொடியுமே இருந்து கொண்டிருக்கேன் அப்படின்றது தான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய வாய்ஸ் மெசேஜை நான் பலமுறை வந்து ரகசியமாக இன்னும் வரைக்குமே நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். உன் குரலை கேட்காம என்னால் தூங்க முடியல. உன்னுடைய ஞாபகங்கள் வரும்போதெல்லாம் என்ன அறியாமலேயே உன்னுடைய ஃபோட்டோஸ், உன்னுடைய வாய்ஸை வந்து நான் கேட்டுகிட்டே இருக்கேன். இவ்வளோ தூரம் உருகினாலும் ஏன் உங்களை இன்னும் அன்பிளாக் பண்ணலை, ஏன் உங்களை இன்னும் நேரில் வந்து பார்க்கல, அவங்களே நேரில் வந்து பார்த்தேன் அப்படின்ற விஷயத்த மனதார சொல்கிறாங்க. இருந்தாலுமே ஏன் அது உங்களுக்கு தெரியாமல் ஒரு எனர்ஜி பிளாக் ஆகுது? ஏன் அந்த நபர்கள் அவ்வளோ தூரம் உங்களை தேடி வர்றாங்க, உங்களுடைய விஷயங்கள்லாம் உங்கள் நபர்கள்கிட்ட நண்பர்கள்கிட்டெல்லாம் தேடி தேடி தெரிஞ்சு கொள்கிறாங்க. இருந்தாலும் ஏன் அவங்க மனசை உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லலை, ஏன் உங்ககிட்ட கதைக்க மாட்டேன்றாங்க அப்படின்றதுக்கு டிவைன் என்ன சொல்லுது அப்படின்னா, 2 பேர்த்துக்கும் நடுவில் ஒரு எனர்ஜி லாக் இருக்குது. ஸோ அந்த எனர்ஜி லாக் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, உங்களை பிடிக்காத நபர்கள், உங்கள் காதலை பிடிக்காத நபர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அவங்க உருவாக்கின இந்த எனர்ஜி லாக்குள்ளே உங்களுடைய காதல் வந்து சிக்கிட்டு இருக்கு, அது ஆல்ரெடி லாக் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அதனால 2 பேருமே ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை 2 பேருமே காதலிக்கிறீங்க. பட் அது வெளியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் பார்த்து கைகளை கோர்த்து சொல்லி கொள்ள முடியலை. என் மனசில் இதுதான் இருக்குது பாரு, நான் உனக்காக இருக்கிறேன் அப்படின்றது தெரிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை வந்து அது கிரியேட் பண்ணுது இந்த எனர்ஜி லாக்.
நபர்களுடைய மனதில் இந்த அதீத காதல் இருக்குது அப்படின்றதுனால தான் அந்த 5 டேஸில் உங்கள் நபர்களை உங்ககிட்ட பேச வைக்கக்கூடிய அந்த கண்ணாடி டம்ளரில் மல்லிகைப்பூ போட்டு செய்கிற ஒரு மெத்தடை வந்து நேற்று நாம் கொடுத்துருந்தோம். ஆனால் அதில் ஒரு சின்ன பிள்ளை நடந்துருச்சு. அது என்ன பிள்ளை அப்படின்னா, நான் ஒரு விஷயத்த சொல்லாமல் விட்டுட்டேன். ஐ எம் ரியலி சாரி. ஓகே, நான் அப்போவுமே நான் பின் கமெண்டில் வந்து போட்டிருந்தேன். எத்தனை பேர் அதை கவனிச்சிங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல. அந்த கண்ணாடி பரிகாரத்தை, அந்த கண்ணாடி கிளாஸில் இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ போட்டு இருக்கக்கூடியது ரொம்ப அதீதமானது. ஆனால் அதில் நீங்கள் சுவிட்ச் வேர்டை பயன்படுத்தணும். வேர்டு எதை பற்றி அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சுவிட்ச் வேர்டு வந்து கிரியேட் பண்ணி தரப்படும். ஓகேயா, ஏற்ற மாதிரி தெய்வீக மிராக்கிள்ஸ் நம்பர்ஸோட கலந்த சுவிட்ச் வேர்டு ஒன்று இருக்கு. ஓகே, அதை உங்களுக்கு சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி தருவோம். அது உங்களுக்கு தேவை அப்படின்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கவனிக்க மிஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, இப்படி நேற்று நீங்கள் கண்ணாடி பரிகாரத்தை டம்ளரில் மல்லிகைப்பூ போட்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு அதை ப்ராப்பராக நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா தான் அது அதீத ஆற்றலை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்படி உங்கள் சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த அதீத ஆற்றலை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக 5 நாள்லேயே உங்கள் நபர்கள் உங்ககிட்ட வந்து சேருவாங்க. இது சேலஞ்ச். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு மிராக்கிள் மெத்தட் தான் நேற்று கொடுத்துருந்தேன். பட் அதுக்கு ப்ராப்பரான சுவிட்ச் வேர்டை வந்து நான் சொல்லாமல் மிஸ் பண்ணிட்டேன். அது வந்து ஏன் அப்படின்னா, தனிப்பட்ட ரீதியாக ஒவ்வொருத்தரோட பிரச்சனையும் ஒவ்வொருத்தரோட சுச்சுவேஷன்ஸும் வேறு மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிரபஞ்ச மொழியை வந்து தொடர்பு கொண்டு அதுக்கேற்ற மாதிரியான சொல்யூஷனை கேட்டிங்க அப்படின்னா தான், இல்லை நான் இந்த பரிகாரத்தை பண்ண போகிறேன் அப்படின்றத சொன்னீங்க அப்படின்னா தான் எங்களால் ப்ராப்பரான கைடன்ஸ் வந்து உங்களுக்கு வழிகாட்ட முடியும். இவ்வளோ உங்கள் நபர்கள் அதீதமான காதலை தெரிவித்து உங்ககிட்ட வர முடியாமல் இருக்குது இந்த எனர்ஜி பிளாக்கேஜஸ் தான். ஸோ இந்த 5 நாள் மெத்தடில் வந்து இந்த எனர்ஜி பிளாக்கெல்லாம் சுக்கு நூறாக செதறி போயிடுங்க. எவ்வளோதான் பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்கள் நபர்கள் அடுத்த செகண்ட் உங்ககிட்ட ஓடி வந்துடுவாங்க. நிறைய பேர் அந்த ரிவ்யூ கொடுத்துருந்தாங்கல்ல, மிராக்கள் நடந்துட்டுன்னு. அதே மாதிரி ஒரு மிராக்கள் தான் என்னோட பிரபஞ்ச மொழி குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நடக்கணும். ஒவ்வொருத்தருமே சேர்ந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகள். ஓகே, ஸோ நீங்கள் அதை சரியான முறையில் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்குமே வெற்றி கிடைக்கும். ஸோ இன்னைக்கு கமெண்ட்டில் வந்து நான் இந்த லவ் லெட்டர் என்னுடைய நபருடைய மனதில் இருக்கிறது நான் ஃபீல் பண்ண ஏதோ ஒரு உணர்வு என்ன அறியாமலே ஃபீல் ஆகிடுச்சு அப்படின்னா, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்றதையும் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த கண்ணாடி டம்ளர் பரிகாரம் தேவை மல்லிகைப்பூ போட்டு அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர் கைடன்ஸை கொடுக்கறதுக்கு பிரபஞ்ச மொழி குடும்பம் தயாராக இருக்கும். உங்களுக்கான தனிப்பட்ட முறையிலான சுவிட்ச் வேர்டை வந்து நீங்கள் பிரபஞ்ச மொழிக்கு வந்து டைரெக்டாக நீங்கள் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. நம்பர் பார்த்து என்னால் ஆக்டிவ் பண்ணிக்கொள்ள முடியலை அப்படின்னா இந்த வாட்ஸ்அப்பில் இருக்க ஸ்கேனரை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கனாலே டைரெக்டாக அது உங்களை வாட்ஸ்அப்புக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஓகே, இன்னும் ஒரு ரீடிங்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய். சக்தியின் ஒளியில் ருத்ரனின் அதிர்வில் பிரபஞ்ச மொழி உன் வெற்றியின் குறியீடு. பிரபஞ்ச மொழிடாரன் உன் உண்மையை உணர்த்தும் பிரபஞ்ச மொழிடாரன்.